ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்முடைய திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தொடரிலே இன்றைய தினம் 10வது நாள் 10வது பாசுரமான நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்கின்ற இந்த பாசுரத்துக்கான ஸ்ரீராமாயண மேற்கோளை இப்பொழுது அனுபவிப்போம். 6ஆம் பாசுரம் தொடங்கி கிருஷ்ணானுபவம் செய்வதற்காக ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் 5வது கோபிகை. இவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரத்யேகமான குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 6000படியில் காட்டுவது போல இந்த கோபிகை 5வது கோபிகைக்கு என்னன்னா, இவள் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருமாளிகைக்கு பக்கத்திலேயே வசிக்கக்கூடியவள், அடுத்த கிரகம், பக்கத்தாத்து பொண்ணு. அதனால கிருஷ்ணானுபவம் எப்ப வேணாலும் பெற்றுப்பா. அப்படி இருக்கிறதுனால சற்று ஆறி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நன்னா தூங்கிட்டு இருந்தாளாம். விருப்பப்படி கிருஷ்ணானுபவம் உனக்கு கிடைக்கிறதுமா அப்படின்னு சொல்லி வெளியில இருந்த கோபிகைகள் எல்லாம் இப்படி தூங்கிண்டே இருக்கே, எழுந்து எங்களுக்கும் கிருஷ்ணானுபவம் வேண்டாமா என்று கேட்டார்கள். பொதுவா நம்முடைய கிரகங்கள்லயே பார்ப்பதுண்டு. நன்னா ஒருத்தர் தூங்கிண்டே இருந்தாருன்னா என்னது இது தூக்கம், கும்பகர்ண நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை போல வெளியில எழுப்ப வந்த கோபிகள் எல்லாம் இவளை பார்த்து என்னம்மா இன்னும் தூக்கம், கும்பகர்ண நாட்டம், எழுந்துரு அப்படின்னு சொல்றா. இது சொல்லும் பொழுதுதான் ரொம்ப அழகாக பல பல இடங்கள்ல பல ஸ்ரீராமாயண மேற்கோள்களை எடுத்து இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி காண்பிக்கிறார்கள். முதல்ல என்ன அப்படின்னா, அன்றைய தினம் அந்த கும்பகர்ணன் ஒரு பெண் பிள்ளையான சீதா பிராட்டியை ராமபிரானிடத்தே இருந்து பிரித்து வைத்தான். ஆனா நீயோ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி நன்னா தூங்கிட்டு இருக்க, உன்னை விட்டுட்டு போக முடியாதே. அடியார்கள்னா கூடி இருந்து தானே குளிர வேணும், ஒருத்தரை கூட விடக்கூடாது. அப்போ உன்னை விட்டுட்டு போய் எங்களால கிருஷ்ணானுபவம் பெற முடியாது இல்லையா? அப்போ நீ தூங்குவதனால், உன்னுடைய இந்த தூக்கத்தினால் எங்கள் அனைவருடைய கிருஷ்ணானுபவம் அல்லவோ தடைப்பட்டு போகின்றது அப்படின்னு சொல்லி அருளினார்களாம். இப்பதான் சந்தேகம், சரி கும்பகர்ணன் எங்க சீதா பிராட்டியை பிரிச்சு வச்சான், ராவணன் தானே பிரித்து வைத்தான் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியாரே இதுக்கு சமாதானமாகத்தான் கொல்லையரகியை மோகறிந்திட்ட குமரனார் அருளி செய்தா போல. கொல்லையரக்கினா யாரு? சூர்பனக. சூர்பனகுடைய மூக்க அறிந்தது யாருனாக்க லக்ஷ்மண ஆழ்வார். ஆனா இங்க என்ன சொல்றா? சூர்பனகையுடைய மூக்கை அறிந்தவனான ராமபிரானேன்னு மங்களாசாசனம் செய்யறா. இது எப்படி தகும்னு கேட்டா, ராமஸ்ய தக்ஷிணோ பாஹு லக்ஷ்மணஹா என்று அருளி செய்யப்பட்டது. ராமபிரானுடைய வலது திருக்கையாகவே லக்ஷ்மணர் இருக்காருங்கிறதுனால லக்ஷ்மணர் அந்த மூக்கை அறிவது ராமபிரானே அறிந்ததற்கு சமம்னு சொன்னார் இல்லையா? அதே போலதான் இங்க கும்பகர்ணனும் ராவணனுடைய வலது கையாக இருக்கின்றானாம். எங்க நமக்கு கிடைக்கிறதுனா, வால்மீகி முனி ஸ்ரீராமாயணத்துடைய யுத்த காண்டத்திலே இதை அருளி செய்கின்றார். கும்பகர்ணன் மடிந்து விட்டான். அவனை பார்த்து ராவணன் கதறி அழுகின்ற பொழுது சொல்கின்றான், மே தக்ஷிணோ புஜகா எம் சமாசிரித்ய யஸ்யமே ந பிபேமி சுர அசுரான். என்னுடைய வலது கையாக இருக்கக்கூடியவனே, யாருடைய அந்த துணை இருப்பதனால் நான் இன்றளவும் தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ பயந்ததில்லையோ அப்பேற்பட்டவனே இப்படி உழுந்துட்டையே, பதிதஹா அகம் இதானிம் ந அஸ்மி கலு, இப்படி உழுந்துட்டையே, உன்னை பிரிந்து என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதேன்னு கதறி அழுதானாம் ராவணன். அப்பொழுது மே தக்ஷிணோ புஜகா என்று கும்பகர்ணனை அழைத்தான். அப்போ ராவணனுடைய வலது கையாக கும்பகர்ணன் இருக்க, ராவணன் சீதையை பிரித்ததனால் கும்பகர்ணனும் சீதையை பிரித்ததா ஆகின்றது. ஆக அன்றைய தினம் கும்பகர்ணன் ஒரு பெண் பிள்ளையான சீதையை பிரித்தான். ஆனால் கோபிகையே, நீயே உன்னுடைய தூக்கத்தினால் இந்த அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து கோபிகைகளையும் கிருஷ்ணானுபவம் பெறாதபடியாக தடுத்து கொண்டிருக்கின்றாய்னு சொன்னான். இது ஒண்ணு. 2வது, கும்பகர்ணனோ 6 மாசம் தூங்குவான், ஒரு நாள் முழிச்சுட்டு இருப்பான். இது அவனுக்கு கிடைத்த சாபம், பிரம்மதேவன் கொடுத்த சாபம். இது நமக்கு எங்க கிடைக்கிறதுனா, மறுபடியும் யுத்த காண்டத்துலதான். அவன் அவ்வளோ பெரிய தேகத்தோட நடந்து வர அவனை பார்த்து ராமபிரான் விபீஷணிடத்தை வினவரார், யாருப்பா இதுன்னு கேட்க. இது என்னுடைய தம்பி தான், கும்பகர்ணன்னு பேரு. பிரம்மதேவன் இவனுக்கு கொடுத்திருக்கிற சாபம், ஏஷகா ஷயிதாகி ஷண்மாசம், 6 மாசம் தூங்குவான், ஜாகரிஷ்யதி ஏகாகம் என்று ஒரு நாள் முழிச்சுருப்பான சாபம். அவனை இப்போ எழுப்பி போருக்கு அனுப்புறான் ராவணன்னு சொன்னாராம் விபீஷ்ண ஆழ்வான். அப்போ அவனுக்கோ 6 மாசம்தான் தூக்கம், ஆனா நீயோ காலாகாலத்துக்கும் தூங்கிட்டு இருக்கேன்னா. இவ அவ்வளவெல்லாம் தூங்கல, 6 மாசமும் தூங்கல, காலாகாலத்துக்கும் தூங்கல, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கா. அப்படி முழிச்சுக்கதான் போறா. ஒரு இரவு கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி காலாகாலத்துக்கும் தூங்குறன்னு சொன்னோம்னா, கிருஷ்ணானுபவம் தடைப்பட்டு போறதே. ஒரு க்ஷணம் கிருஷ்ண பரமாத்மாவை பிரிந்திருந்தாலும் ஒரு யுகமாக இருக்கின்றது கோபிகளுக்கு. அதனால நீ ரொம்ப நேரமா காலாகாலத்துக்கும் எட்டர்னிட்டிக்கும் தூங்கிட்டு இருக்கன்னு சொல்றா. எழுந்துரு, எழுந்து வா அப்படிங்கிறா.
மூன்றாவதாக இது நுட்பமாக காட்டப்பட்டது என்னன்னா, அந்த கும்பகர்ணனோ அசஹ்ய அபச்சாரம் செய்தவன். பொதுவாக சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் எடுத்து காண்பிக்கிறார் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசஹ்ய அபச்சாரம்னு வரும். இதெல்லாம் பிரபன்னர்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது நமக்கு. இதுல அசஹ்ய அபச்சாரம், பகவத் அபச்சாரம்னா எம்பெருமானிடத்தை அபச்சாரப்படுவது, பாகவதன்னா எம்பெருமானுடைய அடியார்களிடத்தை அபச்சாரப்படுவது. அசஹ்ய அபச்சாரம்னா ஒரு காரணமே இல்லாமல் அபச்சாரப்படுவது. இந்த இடத்துல கும்பகர்ணனுக்கும் ராமபிரானுக்கும் நேர் பகை இல்லையே. ராவணனுடைய உப்பை தின்னதனால் அவனுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று கும்பகர்ணன் ராமபிரானை பகைத்து கொண்டு வந்துகின்றான். ராமபிரான் எப்பேற்பட்டவர், கருடாழ்வாருடைய மங்களாசாசனமாக மறுபடியும் இதே ஸ்ரீராமாயண யுத்த காண்டத்துல கிடைக்கிறது. ராமரும் லக்ஷ்மணரும் நாகபாஷானத்திலே கட்டுண்டு விழ அவர்களை விடுவித்த பின்பு கிளம்பும் பொழுது கருடாழ்வானுடைய மங்களாசாசனம் சகே ராகவஹா தர்மக்ஞ ரிபூணாம் அபி வத்சலஹா என்று, எதிரிகளுக்கு கூட நன்மையை செய்யக்கூடியவனே, எதிரிகளிடத்தே கூட கருணையை கூடியவனே. ஏன்னா விபீஷ்ணாழ்வான் சரணாகதின்னு நிக்கிறார். சுக்ரீவர்களுக்கெல்லாம் அவரை கூட்டின்னு வரத்துக்கு இஷ்டமே இல்லை. ராவனோட தம்பி என்ன உள் கருத்தோ, என்ன தீங்கு விளைவிக்க வந்திருக்கானோ தெரியலையேன்னு பதற்றம் அவர்களுக்கு. அப்போ ராமபிரான் சுக்ரீவனை நோக்கி சொல்றார், சுக்ரீவஹா ஹரிஸ்ரேஷ்டஹா யதீவா ராவணஹா ஸ்வயம், இது ராவணனாக இருந்தாலும் பரவாயில்லை, அபயம் தத்தம் அஸ்யமயா ஆணைய ஏனம். அபயம்னு நின்னுட்டான், அவனுக்கு நிச்சயமா நான் அபயம் அளிப்பேன், ஆணை அவனை அழைச்சிண்டுவான்னார் இல்லையா. இப்படி எதிரிகளுக்கு கூட ஒரு ஆசிரிதன் கொடுக்கக்கூடியவனாக, அபயம் தரக்கூடியவனாக இருக்கக்கூடிய ராமபிரானை பகைத்து கொண்டு அசஹ்ய அபச்சாரம் செய்து கொண்டு சென்றவன் இந்த கும்பகர்ணன். அவனை போல இருக்கியே நீ. அந்த கும்பகர்ணனுக்கும் உனக்கும் ஒரு போட்டி நிகழ்ந்து, அந்த போட்டியிலே கும்பகர்ணனும் உனக்கு அவனுடைய தூக்கத்தை கொடுத்துட்டானோ, கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்று கேட்கின்றாள். இப்பதான் அவன் திடுக்கிட்டு எழுந்துக்கிறா. என்னன்னா, என்ன போட்டி நடந்தது இந்த கோபிகைக்கும் கும்பகர்ணனுக்கும்னா, பொதுவாக நாம் அனைவருமே 3 குணங்கள்ல, வி ஆப்ரேட் இன் 3 குணம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சத்வ ரஜோ தமோ குணங்கள்ல. அதுலேயும் இந்த அசுரர்கள், அரக்கர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த தமோ குணமும் ரஜோகுணமும் சற்று ஓங்கி இருக்கும். கும்பகர்ணனுக்கோ தமோகுணம் இன்னும் ஜாஸ்தி. தமோகுணத்தில் தான் தூக்கம் வரும். சத்வகுணமா இருந்தா பகவத் விஷயத்துல ஈடுபடுவோம், ரஜோகுணமா இருந்தா தேவையில்லாத மற்ற காரியங்கள்ல ஈடுபடுவோம், தமோகுணமா இருந்தா அந்த தூக்கத்துல ஈடுபடுவோம். அதை போல இவன் தூங்கிண்டே இருக்கான். இவன் எதனால தூங்குறான்னாக்க, இவனுடைய தமோகுணம் மேலோங்கி அதனால் தூங்கிட்டு இருக்கான். ஆனா இந்த கோபிகை எப்பேற்பட்டவள், பிரபன்னனாக இருக்கக்கூடிய, அடியவளாக இருக்கக்கூடியவள், சத்வகுணமே நிறைந்திருக்கக்கூடியவள். ஒரு தமோகுணத்துல இருக்கிறவன் இவ்வளவு தூங்கிட்டு இருக்கான், நீயோ சத்வகுணத்துல இருந்துட்டே இவ்வளவு தூங்குறேன்னு இதை பார்த்து கும்பகர்ணன் தான் தோத்ததாக ஒத்துண்டு தன்னுடைய தூக்கத்தையும் இந்த பெண்ணுக்கு கொடுத்தானாம். அப்போ இப்படி சொல்லிண்டே வர வர இந்த கோபிகை உள்ள உறங்கின்னு இருக்காளே, அவளுக்கு அடடா நம்மள போய் இந்த கும்பகர்ணனோட ஒப்பிட்டார்களேன்னு சொல்லி இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிண்டே தன்னுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து வந்தாளாம் கிருஷ்ணானுபவம் செய்வதற்காக. இப்படியாக இந்த கோபிகையை எழுப்பினார்கள். நாளைய தினம் என்ன கோபியை எழுப்புறான்னு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.